வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 14. நேற்று வரை வெள்ளை போர்வையால் போர்த்தி இருந்த இடமெல்லாம் திடீரென்று தோன்றிய குன்றை போல மலை போல குவிந்திருந்த பனிப்பொழிவை கண்டு சிலிர்த்து போயினர் தாயும் மகனும். சற்று நேரம் இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. கண்முன்னே விரிந்திருந்த அழகைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தனர். இதுவரை படத்தில் மட்டும் பார்த்து ரசித்திருந்த காட்சிகள் கண்முன்னே காட்சியளிக்க பிரமிப்புடன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தனர். இவர்களை கண்டதும் தன் வீட்டு வாசலில் படர்ந்திருந்த பணியை அப்புறப்படுத்தி கொண்டிருந்த டேவிட் அங்கிள், குட் மார்னிங், பி கேர்ஃபுல் என்று பணியை சுட்டிக்காட்டி புன்னகைக்க பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லி சிரித்தனர் இருவரும். அதற்குள் இவர்களின் சத்தத்தை கேட்டு கண்விழித்த அச்சுவும் பனிப்பொழிவை கண்டு குதூகலமானவள் மலை போல குவிந்திருந்ததில் துள்ளி குதித்தாள். விச்சுவும் அச்சுவுடன் சேர்ந்து கொள்ள பனியில் உருண்டு புரண்டு குதூகலத்துடன் விளையாடி கொண்டிருந்தவர்களை கண்டு சவிதாவிற்கும் ஆசை தொற்றிக் கொண்டது. ஆசை இருந்தாலும் வயதின் காரணமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவளுக்கு டேவிட் முன் சிறுபிள்ளை போல விளையாட விருப்பமில்லாததும் ஒரு காரணமாகும். அவள் அருகில் வந்த டேவிட், இத வச்சு நடக்கிற இடத்த மட்டும் கிளியர் பண்ணிட்டு இரு, அப்புறமா சேர்ந்து மத்த இடத்த கிளியர் பண்ணலாம் என்று கையில் பனியை அள்ளும் மண்வெட்டி போன்ற ஒன்றை தந்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட ஒரு முறை தன்னை சுற்றி பார்த்தாள் சவிதா. எங்கும் வெள்ளை வெளியேர் என்று பனி குவியல். மனம் எதையும் நினைக்காமல் நீயும் அவர்களுடன் சேர்ந்து ஆட்டம் போடு என்று ஆசை காட்ட, புத்தியோ பொறுப்பான அம்மாவாக நடந்துக்க, சின்ன பிள்ளை போல எல்லாத்துக்கும் ஆசைப்படாத என்று கட்டளையிட, அடே வெள்ளை பண்ணி சீக்கிரம் வாடா, நீ இல்லாம என் புத்தி என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது என்று உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவளுக்கு நன்கு தெரியும். இந்நேரம் சுதாகர் இருந்திருந்தால் தன்னையும் பணியில் ஆட்டம் போட மூளை செலவை செய்திருப்பான் என்று. ஏக்க பெருமூச்சு விட்டவளுக்கு அப்பொழுதுதான் இன்னும் காஃபி குடிக்காதது ஞாபகத்திற்கு வர, அச்சுவிச்சு ஃபர்ஸ்ட் பிரஷ் யுவர் டீத், காஃபி குடிச்சிட்டு நாள் ஃபுல்லா விளையாடலாம் என்று இருவரையும் வலுக்கட்டாயமாக உள்ளே அனுப்பி வைத்தாள். அவர்கள் சென்றதும் ஏக்கத்துடன் பனிக்குவியலை கண்டவள் மெல்ல அதன் அருகில் சென்றாள். 5 நிமிடங்கள் பணியை ஆசையுடன் வெறித்து பார்த்தவள் மெல்ல தன் ஒற்றை காலை தூக்கி பனிக்குன்றில் வைத்த நொடி உடல் எல்லாம் சிலிர்த்து போனது. சிறு குழந்தை போல சந்தோஷத்தில் மலர்ந்து சிரித்தவள் மற்றொரு காலை தூக்கி வைக்க எண்ணி காலை தூக்க சற்றென்று கைகளில் ஏந்தப்பட்டு பனிக்குவியலில் வீசப்பட்டாள். இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து போய் அடித்து பிடித்து யார் என்று பார்க்க அவள் கண் முன்னே கண்கள் சிரிக்க முகத்தில் தழுவிய புன்னகையுடன் நின்று இருந்தான் சுதாகர். தன் கண்கள் கண்டதை நம்ப முடியாமல் கண்ணை கசக்கி பார்த்தவளை கண்டு வசீகர சிரிப்பை உதிர்த்தவன் தன் இரு கைகளிலும் பனியை அள்ளி, சவி மம்மி, இட்ஸ் நாட் எ ட்ரீம் என்றவாறே அவளை நோக்கி அடிக்க, சிலிர்த்து போய் பார்த்தவளின் முகம் அதீத குளிராலோ இல்லை சுதாகரை கண்டதாலோ சிவந்து போனது. சத்தியமாக சுதாகரை அந்த நொடி அவள் எதிர்பார்க்கவில்லை. கிடைக்காது என்று நினைத்த ஒன்று எதிர்பாராமல் நம்மிடம் வந்து சேர்ந்தால் என்ன மனநிலையில் இருப்போமோ அதே நிலையில்தான் அவள் இருந்தாள். வரமாட்டான் என்று தெரிந்தும் அவன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தவளின் முன் அவன் நிற்கவும் தட்டு தடுமாறி எழுந்தவள் ஒரே எட்டில் அவனை அடைந்து கட்டி கொண்டாள். அவளிடம் தோன்றிய சிலிர்ப்பு அவனிடமும் தொற்றி கொண்டாலும் வெளியே காட்டிக் கொள்ளாமல் தன்னை அணைத்தவளின் தலையை தடவி அழுத்தி பிடித்தான். தன்னை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தவளை கண்டு தானும் புன்னகைத்தவன், அது என்ன ரொம்ப நேரமா காலை வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நிக்கிற, ஆசாரம் தான் உருண்டு பொருள்றத விட்டுட்டு என்றவனுக்கு புன்னகையை பதிலாக கொடுத்தவள் அப்பொழுதுதான் தான் அவனை அணைத்து கொண்டிருப்பது தெரிய அவனிடமிருந்து விலகியபடி, வரேன்னு சொல்லாம சர்ப்ரைஸா வந்து நிக்கிறீங்க, அதுவும் பயங்காட்டிட்டு, என்ன தூக்குனதும் பயந்துட்டேன்னு தெரியுமா என்றவள், போன வேண்டிய நல்லபடியா முடிச்சிட்டீங்களா என்று நிறுத்தி பணியை ஏக்கத்தோடு பார்த்தபடி, பனியில விளையாட ஆசையாத்தான் இருக்கு, பட் யாராவது எரும மாடு வயசாகுது, இது தேவையான்னு கேட்டுட்டா அதான் தயங்கி நின்னுட்டேன் என்று விளக்கம் கொடுத்தவளின் கையை பற்றி இழுத்தவன், லூசு, உனக்கு பிடிச்சிருக்கா, அப்ப யாருக்கும் யோசிக்காம இறங்குறது தானே, மொத்தவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சா என்ன என்றவாறே பணியை நோக்கி இழுத்து செல்ல, நோ சுதா, ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்குள்ள வாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டேடி என்று அச்சுவும் சுதாப்பா என்று விச்சுவும் ஓடி வந்து கட்டி கொண்டனர். அதன் பின் மூவரும் உள்ளே வருவதற்கு 1 மணி நேரம் கடந்தது. அதற்குள் சவிதா குளித்து முடித்து வேறு உடை மாற்றி தலை சீவி தன்னை சீர்படுத்தி கொண்டாள். உள்ளே வந்தவனின் பார்வை குளித்து முடித்து புத்தம் புது பூவாய் வளைய வந்தவளையே ரசனையோடு வருட வெக்கத்தில் நெளிந்தவள் அவன் கண் முன்னே நடமாட வெக்கப்பட்டு வேகமாக காஃபியை கலந்து அவன் கைகளில் திணித்து விட்டு அறைக்குள் ஓடிவிட்டாள். ஐயோ, அவன் முன்னாடி சாதாரணமா நடமாட முடியலையே, என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான் என்று புலம்பியவள் மடிக்காமல் படுக்கையில் கிடந்த போர்வை மற்றும் படுக்கை விரிப்பை மடிக்கிற சாக்கில் அங்கேயே இருந்து கொண்டாள்.
5 நிமிடங்கள் கூட அவள் நிம்மதி நினைக்கவில்லை. அரைக்கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தான் சுதாகர். அவனை கண்டதும் படபடப்பு கூடிவிட மீண்டும் மடித்து வைத்ததை கலைத்து திரும்ப மடித்தவளை கண்டு வெண்பற்கள் தெரிய சிரித்தவன், வாட் மம்மி, என்ன பார்த்து நர்வஸா இருக்கீங்களா? ஒரே படபடப்பா இருக்கீங்க என்று மென்குரலில் கூறியவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள், நீங்க என்ன பேயா பூதமா உங்களை பார்த்து பயப்பட? தைரியம் போல காட்டிக்கொண்டு பேசியவளை கண்டு கண்ணம் மெரிய சிரித்தவன் என்று தலையாட்டி, ஜஸ்ட் சவிதாவோட பளி சுதாகர் என்று அடுத்த நொடி ஏனோ சவிதாவின் முகம் சிவந்து போனது. அருகில் இருந்த சூட்கேஸில் இருந்த டவலை எடுத்துக்கொண்டவன் அவள் அருகில் சென்று தலையை செல்லமாக ஆட்டி, இங்க கண்டதையும் ஏத்துக்காம ஃப்ரீயா இரு என்று விட்டு குளிப்பதற்காக மற்றொரு அறையில் உள்ள குளியலையை நோக்கி சென்றான். நேற்று வரை அவன் வீட்டில் நிம்மதியாக நடமாடியவளுக்கு ஏனோ என்று சங்கடமாக உணர்ந்தாள். இருவரும் போனில் நன்றாக பேசிக் கொண்டாலும் இதுதான் முதல் முறை ஒரே வீட்டில் சேர்ந்து இருப்பது, அதுவும் நாடு விட்டு நாடு வந்து அவன் வீட்டில் ஒன்றாக தங்குவது. என்னதான் அவனை பிடித்திருந்தாலும் நன்றாக பேசினாலும் இயற்கையிலே பெண்களுக்கு உண்டான அச்சம் மடம் நானும் எல்லாம் சேர்ந்து கொள்ள அவள் அவளாகவே இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தாள். இதை அறிந்ததால் தான் அவனும் கண்டதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு சென்றான். ஊசியாய் குத்திய சுடுநீரில் கண்ணை மூடி நின்று இருந்தான் சுதாகர். அவன் உடல் நீண்ட ஓய்வுக்கு கெஞ்சியது. 3 மாசத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 15 நாளில் முடித்து கொடுத்து விட்டு இவர்களை காண ஓடோடி வந்து விட்டான். சோறு தண்ணி தூக்கம் இல்லாமல் உழைத்ததின் பலன் உடல் தளர்ந்து போய் ஓய்வுக்கு ஏங்கியது. சுதாகர் இன்று முழுவதும் நன்றாக தூங்கி ஓய்வு எடுக்க வேண்டும் எண்ணத்தில் தான் வந்து சேர்ந்தான். ஆனால் சவிதாவை கண்ட நொடியில் இருந்து அவன் பார்வை அவன் கட்டுப்பாட்டை மீறி அவளையே மொய்த்ததின் விளைவுதான் சவிதாவின் ஒதுக்கம். எப்பொழுதும் புடவையில் வளைய வந்தவள் இன்று லெகின் டாப்ஸில் சிறு பெண்ணை போல தோற்றமளிக்க மயங்கி போனான். இப்படியே விட்டா இது சரியாக வராது என்று நினைத்தவன் முகத்தில் வழிந்த நீரை வழித்தபடி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். குளித்து முடித்து வெளியே வந்தவன் சவிதாவை சங்கடப்படுத்தாமல் இன்னொரு அறையில் இருந்த உடையை அணிந்து கொண்டு வெளியே வந்தான். சோஃபாவில் அச்சுவும் விச்சுவும் அவன் வாங்கி வந்திருந்த வீடியோ கேமில் மூழ்கி இருக்க சவிதாவை தேடி பார்த்தவனுக்கு இன்னும் அறையை விட்டு வெளியே வராமல் இருப்பது தெரிந்தது. வாயால் காற்றி ஊதி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் மம்மி என்று அறையை நோக்கி குரல் கொடுத்தான். குழப்பமான மனநிலையில் டென்ஷனோடு சுற்றி கொண்டிருந்தவனின் காதில் அவன் அழைப்பு விழாமல் போகவும் மீண்டும் ஒரு முறை மம்மி என்று அழைத்தான். அப்பொழுதும் பதில் இல்லாமல் போக தலையை இடவும் வளமாக ஆட்டியபடி அறையின் அருகில் சென்று கதவை தட்டியபடி மம்மி என்று அழுத்தமாக அழைக்கவும் கனவில் இருந்து விடுபட்டவள் போல திடுக்கிட்டு போய் மிரட்சியுடன் பார்த்தவளை கண்டு தன் ட்ரேட்மார்க் சிரிப்பை உதிர்த்து, பசிக்குது மம்மி, பிளைட்ல ஃபுட் சரியில்லை, சரியா சாப்பிடல என்று முகத்தை சுருக்கி பாவமாய் கூறவும் பதத்துடன் எழுத்தவள் சாரி 5 மினிட்ஸ் கொடுங்க என்றவளுக்கு அந்த நொடி மற்ற கவலைகள் எல்லாம் பின்னுக்கு போனது. சுட சுட தோசையை சுட்டு சுட்டு அடுக்க வஞ்சமில்லாமல் 8 மொறு தோசைகளை உள்ளே தள்ளினான் சுதாகர். அவள் தோசையை சுட அவனோ கிச்சன் மேடையில் தட்டை வைத்து சேர் போட்டு வாட்டமாக உட்கார்ந்து கொண்டான். ஆஸ்திரியாவில் நடந்த விஷயங்களை பேசியபடி சாப்பிட்டு முடித்தவன் கையை கழுவியபடி, அச்சு எனஃப், சீக்கிரம் ரெடி ஆகுங்க, we are going out என்று அறிவித்தவனை அதிருப்தியோடு பார்த்தவள், என்ன விளையாடுறீங்களா, வெளியில அவ்வளோ ஸ்னோ, you are also looking tired, இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க சுதா, இன்னொரு நாள் போய்க்கலாம் என்று பதிலளித்தவனின் முகத்தில் கையில் இருந்த தண்ணியை உதறியவன், இன்னைக்கு விட்டா அந்த இன்னொரு நாள் கனவுலதான் கிடைக்கும் என்று நினைத்தபடி, ரெஸ்டா, பிளைட்ல செம தூக்கம், ரெஸ்ட் எடுக்க நினைச்சாலும் பாடி ரெஸ்ட் எடுக்காது, ஸ்னோ அப்போ வெளியில போனாதான் ஸ்பெஷலா இருக்கும், இன்னும் 1 ஹவர்ல கிளம்பி ஆகணும் என்றவன் அங்கிருந்து வெளியேறினான். சுதாகர் கூறியது போல அடுத்த 1 மணி நேரத்தில் அனைவரையும் கிளப்பி கொண்டு ஊர் சுற்ற கிளம்பி விட்டான். மான்ட்ரில் இருந்து 2 மணி நேர பயணத்தை கடந்து கியூபெக்கில் உள்ள ஸ்னோ டப்பிங் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். பறந்து விரிந்திருந்த பனிசறுக்கில் டயர் போட ஒன்றில் ஆட்களை உட்கார வைத்து உச்சியில் இருந்து தள்ளி விடுவார்கள். சுதாகரும் மற்றும் ஒரு டியூபில் மற்றும் விச்சு சவி தனித்தனி டியூபிலும் மேலே இருந்து சறுக்கி கொண்டு கீழே வந்தனர். சுற்றிலும் பனி, முகத்தில் மோதும் குளிர்காற்று, எந்தவித பிடிப்பும் இல்லாமல் சறுக்கி வருவது பயத்தையும் சந்தோஷத்தையும் சேர்ந்து கொடுக்க கீழே இறங்கும் வரை கத்திக்கொண்டே வந்தாள் சவிதா. அங்கேயே நன்றாக ஆட்டம் போட்ட பின் மதிய உணவை 3 மணிக்கு மேல்தான் உண்டனர். அருகில் உள்ள இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்தனர். அடுத்து கியூபெக் சிட்டியில் இருந்து 40 நிமிட பயணத்தில் உள்ள ஐஸ் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். அந்த ஹோட்டல் முழுவதும் ஐஸ் கட்டிகளால் செய்யப்பட்ட அறைகளை கொண்டதாகும்.
ஏற்கனவே குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவளுக்கு அந்த இடத்தில் காலடி எடுத்து வைத்ததும் பற்கள் எல்லாம் தந்தி அடிக்க கதகதப்பை வேண்டி சுதாகரை நெருங்கி நின்று கொண்டாள். பனிக்கட்டியால் ஆன ஒவ்வொரு அறையும் ஆச்சரியத்துடன் ரசித்து பார்த்தபடி வந்தனர். அச்சுவும் விச்சுவும் முன்னே நடக்க இவர்கள் இருவரும் பின்னே நடந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் சவிதாவின் திணறலை கண்ட சுதாகர் தன் இடது கரத்தோடு அவளின் வலது கரத்தை கோர்த்து கொண்டான். அவனை திரும்பி பார்த்து சிரிக்க முயன்றவளுக்கு சிரிப்பு வர மறுக்க அவளின் நினை உணர்ந்தவன், என்னடா மம்மி ரொம்ப குளிருதா? பரியுடன் கேட்டவனின் தோளில் தலை சாய்த்து கொண்டவள் என்று தலையாட்டவும் தன் தோல் சேர்ந்தவளை பூவை அணைப்பது போல மென்மையாக பற்றி கொண்டான். போயிடலாமா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்றவனுக்கு மறுப்பாக தலையசித்து கண்களால் விச்சுவை சுட்டி காட்டினாள். ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளவு ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் தனக்கு முடியாத போதும் சுதாவின் தோல் சாய்ந்தாலே ஒழிய போகலாம் என்று கூற மனம் வரவில்லை. என்னதான் ஒன்றும் நடவாடையை போல இருவரும் கண்டு கொள்ளாமல் நடந்தாலும் மற்றவரின் உடல் சூட்டை இருவரும் உணர்ந்தனர். அதே போல் எதையாவது சுட்டி காட்டி பேசும் போதும் இருவர் மூச்சு காற்றும் மோதிக்கொள்ளும். இருவருக்குமே இது இனிமையான அவஸ்தைதான். எப்பொழுதுடா இது முடியும் என்ற நிலையில்தான் சவிதா இருந்தாள். சவிதா முடியாமல் சுதாவின் தோல் சாய்ந்து நடந்து வருவதை கண்ட விச்சு அம்மாவின் முகத்தை வைத்தே இந்த குளிர் அவளுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று உணர்ந்தவன், என்னம்மா முடியலையா என்றபடி தாயை தன் தோளில் தாங்கி கொண்டவன் சுதாகரிடம், சுதாப்பா வீட்டுக்கு போலாம் என்ற விச்சுவை பார்க்காமல் சவிதாவை கேள்வியோடு நோக்க போகலாம் என்னும் விதமாக தலையசைத்து செல்ல அனுமதி தந்தாள். வீட்டிற்கு திரும்பும் வழியில் இரவு உணவை முடித்துக் கொண்டே வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அன்று நாள் முழுவதும் ஆட்டம் போட்டதால் உடல் அசதியால் வீட்டிற்கு வந்தவுடனே தூங்க சென்றனர் அச்சுவும் விச்சுவும். ஏற்கனவே நேரம் நள்ளிரவு 12 நெருங்கி கொண்டிருந்தது. வீட்டிற்கு வந்ததும் சுதாகர் கொடுத்த மாத்திரையை போட்டுக் கொண்டாள் சவிதா. நேற்று வரை மாஸ்டர் பெட்ரூமில் படுத்திருந்தவளுக்கு இன்று எங்கே படுப்பது என்ற குழப்பம். இன்னும் தூங்காமல் முழித்துக் கொண்டிருந்தவளை கண்டவன், ஏய் இன்னும் தூங்காம ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்க? போய் தூங்கு, தூங்கி எழுந்தா உடம்பு கொஞ்சம் தெளிஞ்சிருக்கும் என்றவனை தவிப்போடு பார்த்தவளை கண்டு மெல்ல அவள் அருகில் சென்று, காலையில சொன்னதுதான், கண்டதையும் இங்க ஏத்திக்காத, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளை நைட் நான் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கிக்கிறேன் என்று அவள் தலையை ஆட்டி சொல்லவும் மழுக்கென்று அவள் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. ஏய் லூசு, எதுக்கடி முடியாதப்ப கண்ணு கலங்குற? இதுல தப்பா நினைக்க ஒண்ணுமே இல்ல, போய் தூங்கு, காலையில பாக்கலாம் என்றவன் பட்டும் படாமல் அணைத்து விட்டான். அறைக்குள் செல்லாமல் தன்னையே பார்த்திருந்தவளின் முகத்தை கண்டதும் என்ன நினைத்தானோ, தன் வலக்கையை உதட்டருகில் கொண்டு சென்று இதழ் குவித்து முத்தம் வைத்தவன் பின் 2 கண்களையும் சிமிட்டியபடி முத்தமிட்ட விரல்களை சவிதாவின் நொற்றியில் ஒற்றி எடுத்தான். மற்றொரு அறையை நோக்கி நடந்தபடி திரும்பி பார்த்து குட் நைட் மம்மி என்றவனின் இதழ்களில் குறிஞ்சிரிப்பு. மாத்திரை போட்டதால் சுதாகர் மறைமுகமாக முத்தமிட்டதை கூட யோசிக்க முடியாமல் தூங்க சென்று விட்டாள் சவிதா. 2 மணி நேர உறக்கத்திற்கு பின் பசி எடுத்ததால் தூக்கம் கலைந்தவள் மெல்ல எழுந்து சமையலறை நோக்கி சென்றாள். பிரிட்ஜில் இருந்த பண்ணை எடுத்து சற்று வெண்ணெய் தடவி ஒரு தட்டில் எடுத்து கொண்டவள் கூடத்திற்கு வர பின்பக்க வாசல் கதவு சற்று திறந்து இருக்கவும் யோசனையுடன் வெளியே எட்டி பார்த்தவளின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. வீட்டின் பின்புறம் சாய்வு நாற்காலியில் டீபாயில் மேல் கால் தூக்கி வைத்து கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தான் சுதாகர். அந்த இரவு நேர கருமையில் வீட்டை சுற்றி குவிந்திருந்த பனி பால் நிலவாய் ஜொலித்து கொண்டிருந்தது. தூங்காம இங்க என்ன பண்ணுறான் என்று நினைத்தவள் தேகத்தை சிலிர்க்க வைத்த குளிர்காற்றை பொருட்படுத்தாமல் மெல்ல சுதாகரை நெருங்கினாள். அவள் வந்தது கூட தெரியாமல் கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தவனை சுதா என்று மெல்ல அழைக்க செவிடன் காதில் ஊதிய சங்கான நிலைதான். புறம் சுருக்கி உற்று பார்த்தவளின் கண்களுக்கு அவன் காதுகளை அடைத்துக் கொண்டிருந்த ப்ளூடூத் படவும் உதட்டில் குறுநகை புக்க மெல்ல 2 காதுகளில் இருந்ததை எடுக்கவும் திடுக்கிட்டு போய் விழித்து பார்த்தவன் அவள் கைகளில் இருந்த ப்ளூடூத்தை கண்டு உள்ளுக்குள் அலறிவிட்டான். ஏய் மம்மி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற என்று பேசியபடி அவள் அருகில் சென்று கையில் இருந்த ப்ளூடூத்தை பறிக்க நினைக்க, இருங்க இந்த நேரத்துல நீங்க என்ன பாட்டு கேக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன் என்றவள் காதில் மாட்ட போக, ஏய் இரு இரு இரு, அதை நீ கேட்க கூடாது, என்கிட்ட கொடு என்று அவசரமாக தடுத்தவனை சந்தேகமாக பார்த்தவள், ஏன் கேட்க கூடாது? அப்படி என்ன மிட் நைட் மசாலா பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்றபடி காதில் மாட்ட போனவளின் கைகளை பற்றி கொண்டவன், சொன்னா கேட்க மாட்டியாடி? என்ன பார்த்தா மிட் நைட் மசாலா கேக்குற பையன் போலவா இருக்கு? இது தியாகராஜ கீர்த்தனைகள், நைட் டைம்ல ஜென்ஸ் மட்டும் கேட்கிற கீர்த்தனை என்று படபடத்தவன் சுற்றியும் பார்வை சுழல விட்டவாறு,
நகுமோமு கலலேனி நாஜாலி தெலிசீசி என்று ராகம் இழுத்து பாட தன் முன்னே பாடிக்கொண்டிருந்தவனை கண்கள் விரிய பார்த்தபடி காதுகளில் ப்ளூடூத்தை மாட்டியவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அட பாவி என்ற பாவை பார்த்தபடி வாயில் கை வைத்தவளை அப்பொழுதுதான் சுதாரித்து பாட்டை நிறுத்தியவன் அசடு வழிய பார்த்தான். தன்னை கண்டு கலகலத்து சிரித்தவளை நோக்கி, ஏய் உன்ன என்று பொய்யாக முறைத்தவாறே அவளை விரட்டி பிடிக்க அவன் கைகளில் சிக்காமல் சிரித்தபடி உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓடினாள். அவள் காதுகளில் வா 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 வாதியாரே வா வஞ்சி கொடி உன் கொஞ்சம் கிளி என்ற பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் வாய்விட்டு சிரித்தபடி வயிற்றை பிடித்துக் கொண்டு பனி குவியலின் நடுவே போடப்பட்டிருந்த மரபெஞ்சில் உட்கார்ந்தாள். சிரித்து சிரித்து கண்களில் கண்ணீரே வந்துவிட அசட்டு சிரிப்புடன் தலை கோதி கொண்டிருந்தவரின் மேல் கீழே இருந்த பனியை உருட்டி தூக்கி எறிந்தாள். ஃப்ராடையர் நல்ல வெள்ளை வெளிர்னு பழம் போல இருந்துட்டு கேக்குறதெல்லாம் மிட் நைட் மசாலா பாட்டு. வெளிய ஆச்சாரம் பக்தின்னு பேசிட்டு உள்ளுக்குள்ள பாக்கியராஜ் பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்க ஃப்ராட் ஐயர். இதான் உங்க ஊர்ல தியாகராஜ கீர்த்தனையா? இந்த லட்சணத்துல நாங்க மத்தாவா குடிச்ச டம்ளர்ல தண்ணி குடிக்க மாட்டோம், சீனிட வேண்டியது என்று இதான் சாக்கு என்று ஒட்டுமொத்த சமூகத்தின் மேல் இருக்கும் பழியை தூக்கி அவன் மேல் போட அவள் அருகில் உட்கார்ந்தபடி, ஹே மம்மி, இந்த பாட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லைன் அப் பண்ண பாட்டு. அப்புறம் நீ சொன்ன குற்றச்சாட்டு போய் நான் நிரூபிக்கவா? வேணும்னா நீ தண்ணி குடிச்சிட்டு எச்சி தண்ணியை என்கிட்ட கொடு, எப்படி ரசிச்சு குடிக்கிறேன் பாரு என்று அப்பாவியாய் கூறவும் அவன் தலையில் வலிக்காமல் கொட்டியவன், ஆளப்பாரு என்று திட்டியவள், இரு அடுத்த பாட்டு கேட்டுட்டு வரேன், போன் எங்க என்று கேட்கவும், நீ வந்ததுல இருந்து அததான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல என்று புலம்பியவனை கண்டு சிரித்தவள், எதுக்கு போனை திட்டுறீங்க? அதனாலதான் உங்க ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சுது என்றவளுக்கு, ஏய் நான் பாக்கியராஜ் டைஹார்ட் ஃபேன், ஐ லவ் ஹிஸ் சாங்ஸ் என்று பதிலளிக்க, ஏன் பாக்கியராஜ் படத்துல வெறும் மேட்டர் சாங் மட்டும் தான் இருக்கா என்று எதிர்கேள்வி கேட்டவனிடம், என்னது இது மேட்டர் சாங்கா என்று அதிர்ந்தவன் அவன் உட்கார்ந்திருந்த இடத்தின் அருகில் கீழே கிடந்த போனை கையில் எடுக்கவும் ஓடி வந்து அவனிடம் இருந்த போனை பிடுங்கி கொண்டாள். அடுத்த பாட்டை மாற்ற, நான் ஆளான தாமர பாட்டை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்தாள். கூட சேர்ந்து சிரித்தவன் அவள் வழக்காதில் வட்டப்பட்டிருந்த ப்ளூடூத்தை கழட்டி தன் காதில் பொருத்தி கொண்டான். அந்த இரவு நேரத்தில் மிதமான சத்தத்தில் காதில் ஒலித்த பாடல்களை கண்டு ஆச்சரியத்துடன் கண்ணை விரித்து பார்த்தாள். அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், அதான் முழுசா நனைஞ்சாச்சுல, அப்புறம் எதுக்கு முக்காடு என்று கண்ணை சிமிட்ட அவனை போலியாக முறைத்தவளின் கையை பற்றி பனி பொழிவிற்கு நடுவில் அழைத்து வந்தான். முகத்தில் வந்து விழுந்த வெண்பனியை கண்ணை மூடி ரசித்து வாங்கியவள், அடிக்கடி இப்படிதான் நைட் டைம்ல தனிமையில இனிமே காணுவீங்களா என்று நக்கல் அடித்தவளை கண்டு புன்சிரிப்பை உதிர்த்தவன், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணும்போது நைட்ல பாக்கியராஜ் சாங் கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆட பிடிக்கும் என்கவும் உள்ளுக்குள் துடித்து போனாள் சவிதா. சற்று பொறுத்து, எனக்காக ஒரு டான்ஸ் ஆட மாட்டீங்களா சுதா என்றதுதான் தாமதம். உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்தவன், டான்ஸ் ஆடுடா ஃப்ராட் ஆயர்னே ஒரு குடல் குருடி, இப்படி கெஞ்சிக்கிட்டு நிக்காத என்றவன், கண்டிப்பா ஆடலாமா, ஒரு பேச்சுக்கு சொல்லலையே என்று மீண்டும் கேட்டவனிடம் இல்லை என்று தலையாட்டியவளின் தலையை ஆட்டிவிட்டு தான் ஆட போகும் பாட்டை ஒலிக்க செய்தான். அட மச்சம் உள்ள மச்சான் நான் புதுவித ரகம் என்ற பாடலை கேட்டும் அதிர்ந்து போய் வாய்ப்பிழந்து பார்த்தாள். ஏ இடியட், இதுலயே மேட்டர் சாங்கா என்று பதற, மம்மி டான்ஸ் வேணா நேர் விருப்பமா இருக்கலாம், பட் பாட்டு செலக்ஷன் இட்ஸ் மை சாய்ஸ் என்று கண்ணை சிமிட்ட அருகில் இருந்த பனியை சுருட்டி அவன் மேல் வீசியவள், ஆடும் ஆடி தொலையும் என்கவும் தலை சாய்த்து வாய்விட்டு சிரித்தவன், மை பிளஷர் என்றவன் பாட்டிற்கு ஏற்ப ஆடத் தொடங்கினான். முதல் பல்லவியில் பெண்கள் ஆடுவதை போல இடுப்பை வளைத்து ஆடியவனை மெய்சிலிர்த்து போய் பார்த்திருந்தாள். அடுத்து ஒலித்த நாகர்தனா துரணனா என்ற இசைக்கு ஏற்ப படத்தில் பாக்கியராஜ் ஆடுவதை போல காலை ஆட்டி ஆட்டி உடம்பை குலுக்கி கையை வீசி என்று அதே போல் ஆடியவனை கண்டு கண்கள் பணிக்க உணர்ச்சி பிழம்பாய் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே பெரும்பாடாக இருந்தது. முழு பாட்டும் முடிந்த அடுத்த நொடி மின்னல் வேகத்தில் அவனை நோக்கி ஓடியவளை அதே வேகத்துடன் ஓடி வந்து கட்டி கொண்டான் சுதாகர். இருவரும் உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்க யார் முதலில் தொடங்கியது என்று தெரியாத வண்ணம் இருவரின் இதழ்களும் ஒன்றோடு ஒன்று பூட்டிக் கொள்ள ஆழமான முத்தத்தில் தங்களை மறந்து திளைத்துக் கொண்டிருந்தனர்.